கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மர்மம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் ஒரு ஞானி ஒருத்தர் பேசிட்டு போகிறார் ஒரு உண்மையை. என்ன சொல்கிறாரு, கொய்யாப்பழம் சாப்பிட்டியானா ஆயில் நீடும், கொய்யாப்பழம் சாப்பிட்டியானா ஆயில் நீடும், வாடுறதுக்கான அர்த்தம் புரியும், மனிதன் தெளிவாக இல்லாம் அப்படின்ட்டார். புரியுதா உங்களுக்கு? என்ன பழம் சாப்பிட்டா எங்கே கிடைக்கும், கொய்யாப்பழம் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். முக்கியமான கேள்வி கேட்டவர் தான் சொல்லணும். ஃப்ரூட் ஸ்டாலில் கிடைக்கும். ஃப்ரூட் ஸ்டாலில் கிடைக்குமா, பழக்கடையில் கிடைக்குமா? பழக்கடையா ஃப்ரூட் ஸ்டாலா எப்படின்னா வச்சுக்கலாம். மொழி தான் சார் பிரச்சனை. என்னதான் பிரச்சனை? மொழி தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் தெரிஞ்சுனீங்களா கொய்யாப்பழம் என்னன்னு? அந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னாரா, அவர் யாருக்கிட்ட சொன்னார்? கொய்யாப்பழம் உங்களுக்கே தெரியுமா அது கொய்யாப்பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கலான்ட்டு? நான் என்ன பண்ண முடியும்? அப்பா கான்ட்ரிபியூஷனுக்கு பெஸ்ட் மெடிசன் பத்தியா? அப்போ மலச்சிக்கலுக்கு பிரச்சனை என்ன? கொய்யாப்பழம் சாப்பிட்டா இப்போ தெளிவாக தானே அவர் பேசுகிறார். நமக்கு எந்த மாதிரி பாயிண்ட் ஒன்று எதாவது கொடுத்தாரு பத்தியா? மலச்சிக்கலுக்கு ஒரு ஏற்ற பழம் எது? உபதேசம் வாங்கணுங்கன்னா ஆவீங்க. அடாடா, ஆமாம் தானே, மலச்சிக்கல் தானே, ஆணவம் கண்மும் மாய என்ற மலச்சிக்கல்லாம் ஒன்றா ஆகிடும் கொய்யாப்பழம் சாப்பிட்டா. தெளிவாக தானே சொல்கிறாரு. நீங்கள் பைத்தியம் சிரிட்டீங்கன்னு நினச்சின்னு பேர் அவர். ஏன் அவருக்கு என்ன தெரியாது? கொய்து எடுத்துன்னு வந்து ஃப்ரூட் ஸ்டாலில் வைப்பாங்களா, கொய்யாமே எடுத்து வைப்பாங்களா? கொய்து தானே எடுத்துன்னு வைப்பாங்க. பழம் பேர் என்ன சொன்னது? என்னன்னு சொன்னார்? கொய்யாத பழம் தானே சொன்னார். நீங்கள் கொய்த பழத்தெல்லாம் சொல்லுங்கிறீங்க. அர்த்தம் முடிஞ்சிச்சா உங்களுக்கு? கொய்யாத பழம் கடையில் கிடைக்குமா? கொய்யாத பழம் மரச்செடியில் தான் கிடைக்கும். ஃப்ரூட் ஸ்டாலில் போய் வாங்குவீங்க, பழக்கடையில் போய் வாங்க முடியும். கொய்யாத பழம் எங்கேயா இருக்கான்? மரத்தில் தான் இருக்கும். மரத்துலேருந்து பறிச்சா அந்த என்ன பழம் இது? கொய்த பழத்தை கொய்யா பழம்னுங்கிறீங்க. ஒரு கொய்யா பழத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுனீங்களா? நீங்கள் தெரிஞ்சுனீங்களா? ஆமா, திருவண்ணாமலை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. ஊரில் ஒரு திருவண்ணாமலை இருக்குதுன்னா ஓடி நிற்பீங்களா? முதல்ல திருவண்ணாமலைன்னா என்னன்னு கேட்டிங்களா? நீங்கள் கிரிவலம்னா என்னன்னு கேட்டிங்களா? அதுக்கு தான் காசு வாங்கின்னு சொல்லுங்கிறேன்றேன் நான். உனக்கு புரியவே இல்லையா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? வியாபாரின்றேன். நீங்கள் ரகசியமாக சந்திக்காமல் நீங்கள் சத்சங்கம் வந்தால் இது ஒரு அரட்டை அரங்க மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? கடவுள் பற்றின கேள்விக்கான பதில் தான் இங்கே இருக்குது. கடவுள் அடையிறதுக்கான வழி தனி தான். அதை நான் ரகசியமாக தான் வச்சுக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், திருவண்ணாமலைனா என்ன? திருவண்ணாமலைனா எதுங்க? நினைத்தாலே முக்தி தரும். நான் நினைக்கிறேன், எங்கே முக்தி தரலையே திருவண்ணாமலை. திருவண்ணாமலை யாரெல்லாம் நினைக்கிறீங்க? நீங்கள் நினச்சிங்க, ஏன் உங்களுக்கு முக்தி தரல நினச்சிங்க? போய் வந்தீங்களா திருவண்ணாமலைக்கு? உட்காந்து நினைங்க, என்ன இப்போ முக்தி தந்துச்சா? வந்துச்சா? அப்போ அவர் வேற நோ சொல்லிடுறாரு. திருவண்ணாமலை கிரிவலம் போனோமா நினைக்கணுமா? உங்க இஷ்டத்துக்கு நீங்க அர்த்தம் பண்ணினா எப்படி? கொய்யா பழம்னா கொய்த பழமா கொய்யாத பழமான்னு முதல்ல தெரிஞ்சிக்கவே இல்லை. ஃப்ரூட் சாலட் அல்லது பழக்கடையில் கிடைக்குன்றீங்க. அண்ணாமலைனா என்ன சொல்றீங்க? கிரிவலமும் போகலாம், நினச்சிக்கவும் செய்யலான்றீங்க. அப்போ சொன்னவர் என்ன தான் சொன்னார்? உங்ககிட்ட சொன்னார் அவரு என்ன தெரியுமா? எட்டி பார்த்துட்டு நான் வந்து பொம்பளை குளிரான்னு நினச்சிக்கிறது. இப்போ பின்னாடி நான் என்னை வந்து பின்னாடி நான் குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? முதுகெல்லாம் பெருசாக பொம்பளை ஒன்று குளிச்சுருக்கிறான்ட்டு. அப்புறமா என்ன வருது? நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் ஃப்ரூட் சாலட் போகிறவங்க தான், எல்லாம் பழக்கடைக்கு போகிறாங்க தான். கொய்யா பழம் சாப்பிட்டா இப்போ நீங்களே என்ன சொன்னீங்க? கான்ட்ரிபியூஷனுக்கு நல்லது, மலச்சிக்கல்லாம் சரியாயிடும்னு. அதுதான் சொல்கிறேன். அதுதான் காசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். விளக்கம் கொடுக்குறது தான் காசு. அதுக்கு விளக்கம் கொடுக்கறது தான் பணம். பணம் எல்லாமே வரலாம், ரகசியம். அதுக்கு பல வழி வச்சுக்கிறேன். நீங்கள் பணம் தான் கொடுத்துட்டு வரணுன்றது இல்லை.
புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? அதுக்காக நீங்கள் எதனா ஒன்று பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுன்னு தான் வாழ்ந்துக்கிறாங்க ஒருத்தங்கலாம். புரியுதுங்களா எப்படின்ட்டு? எல்லாருக்கும் அது சாத்தியம். ஆனால் ரகசியம் அப்படி தான் வச்சுக்கிறாங்க, ரகசியமாக தான் வச்சுக்கிறாங்க. வழுதலை விதைத்தேன் பாகல் முளைத்ததுன்றாரு திருமூலர். வழுதலைனா கத்திரிக்காய், பாகல்னா பாகற்காய். கத்திரிக்காய் விதைச்சா பாவக்காய் வருமா சொல்கிறார் சூன்ய சம்பாசனையில். அப்போ அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். புரியுதுங்களா? திருமந்திரம்னு புக்கு ஒன்று வருது, படிங்க. அதில் நேரடியாகவே பொருள் தெரிஞ்சிருக்கும், கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். எல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா கொய்யா பழம் திருவண்ணாமலைலாம் தெரிஞ்சிடும், வாழலாம். அதை சொல்கிறது தான் நான் வேலையை வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்போது ஒரு ஞானியோ அல்லது அந்த பழைய மனிதர்களோ ஏதோ ஒரு குழு குறியீடாக அவங்க நேராக தான் பேசிக்கிறாங்க. ஏன்னா காலத்துக்கும் அதை கடத்தணுன்றதுக்காக. புரியுதுங்களா? வாழைப்பழம் தோலோடு இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும்? இது மார்க்கெட்டில் காரில் எல்லாம் லாரிலாம் ஏற்றி என்ன பண்ண முடியும்? பழம் தானே சாப்பிட போகிறான்னு உரிச்சி லாரியில் கொட்டி எடுத்து வந்தால் என்ன ஆகுது? எதுக்கு தோல்லாம் தேவையில்லாமல் லோடு இவ்வளோ? பழத்தை விட தோல் தான் நிறைய இருக்குது. கடை சட்டை தான் எல்லாத்தையும் பிரிச்சுடுங்கடா, எல்லாத்தையும் உரிச்சி இன்னும் ஆகும். இங்கே வந்து வாழைப்பழத்தை சவுளில் எள்ளி தூக்கி போட்டு இருந்தால் ஒரு 2 கிலோ வாழைப்பழம் உனக்கும் வரும். ஃபுல் பழமாக இருக்கும், தோலே எல்லாமே இடம் போட்டு தருவான். நான் சாப்பிடுவேன் வாங்கிய. தோல் இருக்கும்போது தான் அது பழம் என்ன ஆச்சு இங்கே வருது. அப்புறமா என்ன பண்ணலாம்? அப்படியே அவன் தோலை உரிச்சா ஒரு டப்பாவில் போட்டு அதை வேறு மாதிரி ஒரு ஆயில் ஊற்றி அதில் புல்லை போட்டு முக்கி வருது. காடைக்கோழி முட்டைலாம் வெளிநாட்டிலே அவிச்செல்லாம் வருது. அதில் ஸ்பெஷலாக பழங்களாம் லிச்சி பழம்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உரிச்சி கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு பாட்டில். ஆனால் அதுக்கு வேறு ஒரு பேக்கிங்கு பண்ணணும். அது மாதிரி ஒரு வேறு ஒரு பேக்கிங் பண்ணி தான் அதை கொடுக்க முடியும். ரகசியத்தை என்ன தான் செய்ய முடியாது, உரிச்சியெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அது ஒரு பேக்கடு. அந்த மாதிரி சொல்லிடுறாங்க திருவண்ணாமலை. நீங்கள் மாதிரி நேரடி பொருள் எடுத்துக்கின்னு தேவையில்லாமல் சுத்தத்தை நிறுத்துங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.